வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் பயன்படுத்தக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி மற்றும் எஸ்பி தில்லை நடராஜன் தண்ணீர் தொட்டியை பார்வையிட்டதோடு வீடு வீடாக சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் நாகரத்தினம் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். நாகரத்தினம், தற்போது நடைபெற்று வரும் இந்த விசாரணை குறித்தான முழு விவரங்கள். வேங்கை வயல் வழக்கு தொடர்பாக டிஎன்ஏ பரிசோதனைக்காக 3 பெண்கள் உள்ளிட்ட 8 பேர் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மனோகரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மனோகரன், விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். வேங்கை வயலில் வழக்கில் குற்றவாளிகளை தாமதமின்றி கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் சிபிசிஐடி போலீசார் ஈடுபட்டுள்ளதாக திருச்சி சரக டிஐஜி சரவண சுந்தர் தெரிவித்துள்ளார். வேங்கை வயல் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் சமூக நீதி கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ரியாஸ் இணைந்திருக்கிறார். ரியாஸ், ஆடா பாவிங்களா, இன்னும் பிடிக்கலையா? வேங்கை வயல் கிராமத்தில் அமைதியை நிலைநாட்ட அரசு துரித நடவடிக்கை எடுத்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேரவையில் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வேங்கை வயல் விவகாரம் குறித்து எழுப்பி பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரம் குறித்து கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டது. எப்பதான்டா பிடிப்பீங்க? சட்டம் ஒழுங்கை பராமரிக்க காவல்துறையினர் சுழற்சி முறையில் அங்கு பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்டதாக கூறிய அவர், ஜனவரி 14ஆம் தேதி இந்த விவகாரம் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது என்றும் குறிப்பிட்டார். வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவத்தில் ஓராண்டு நிறைவடைந்தும் குற்றவாளிகளை கண்டறியாததால் பொதுமக்கள் வேதனை அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் பயன்படுத்தி வந்த வெற்றிகரமா ஓராண்டு நிறைவடைந்தும் குற்றவாளிகளை கண்டறியாததால் பொதுமக்கள் வேதனை அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை ஸ்டாலின் ஆட்சி, வேங்கை வயலே சாட்சி. வெற்றிகரமாக 1வது வருடம். இனி எங்கெல்லாம் தொடருமோ? நன்றி.